தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரண்டாம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியில் கடவுளின் செம்மறி என திருமுழுக்கு யோவானால் சான்று பகரப்பட்ட இயேசுவை நாம் காண்கிறோம். தூய ஆவி புறாவடிவில் இறங்கி வர இறைமகனை உலகிற்கு அடையாளம் காட்டிய அந்த திருநிகழ்வு இருளை அகற்றி உலகை புனிதப்படுத்தி வந்த மெசியாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் திருவிருந்திற்கு முன் இவரே இறைவனின் செம்மறி என நாம் அறிக்கையிடும் வார்த்தைகள் நம் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுவின் தியாகத்தை நினைவூட்டுகின்றன. பாவங்களை மன்னிப்பதுடன் நின்றுவிடாமல் நம் வாழ்வை புனிதமாக மாற்றும் இறைவனின் அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும். மெசியாவின் உண்மையான சீடர்களாக வாழ்ந்து தேவையான வரங்களை வேண்டி நம்பிக்கையோடு திருப்பலியில் கொண்டாட்டத்தில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்ச மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். எனவே இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திரள தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. தூய் ஆவியார் உடனிருந்து எங்கள் இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். புகழ்கின்றோம்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் முன்னரை. இறைவனின் ஊழியர் இஸ்ரவேல் மக்களை அவரிடம் மீண்டு அழைத்து வருவார் என்றும் அவர் உலகில் எல்லோரையும் மீட்க செல்ல இறை இனத்தார் ஒளியாக விளங்குவார் என்றும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இறைவனின் அழைப்பிற்கு பணிந்து நடக்கவும் அவரது ஊழியரை சிறப்பிக்க விளங்கவும் இவ்வார்த்தை கவனோடு செவி கொடுப்போம். முதல் வாசகம். உலகம் முழுவதும் மீட்பு அடைய உன்னை ஒளியாக ஏற்படுத்தினோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 3, மீண்டும் 5, 6. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தை 3 முதல். ஆண்டவரே பேசும். ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறந்த இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 40, வசனங்கள் 1, 3, 6 முதல் 7, 8 முதல் 9. திருப்பாடல் 40. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ 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 நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை இந்நாவை நின்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சொல்லில் எழுத
இரண்டாம் வாசக முன்னுரை. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 3. கிறிஸ்து இயேசுவின் தூதராக இருக்க கடவுளின் திருவுளத்தால் அழைக்கப்பட்ட பவுல் கொரிந்து நகரிலுள்ள இறை மக்களுக்கு வாழ்த்து கூறி அவர்கள் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளதை நினைவூட்டுகிறார். நாமும் கிறிஸ்துவின் பெயரால் புனிதர்களாக வாழ விடுவிக்கும் இந்த அழைப்பிற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசுவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 29 தொடக்கம். இயேசு தம்மிடம் வருவதை கண்ட திருமுழுக்கு யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கும் கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார்.
நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு சிறந்த மறையுரையாளர் லண்டன் மாநகரத்திலே கிறிஸ்டல் அரண்மனையிலே இவர் உரையாற்ற வேண்டும், மறையுரையாற்ற வேண்டும் என்று சிறப்பு அழைப்பு பெற்றிருந்தார். எனவே குறிக்கப்பட்ட நாளுக்கு முந்தின நாள் தனது நண்பரை அழைக்கிறார், நாம் செல்வோம் என்று. அப்போ அவருடைய நண்பர், நாளைக்கு தானே, ஏன் இன்னைக்கே அவசரமாக போகணுமா, என்னோடு வா. 2 பேரும் சென்றார்கள், அரண்மனை அடைந்தார்கள். அரண்மனையிலே அங்கு மறைவுரை ஆற்றக்கூடிய அந்த கலை அரங்கம், அதற்குள் நுழைந்தார்கள். அரங்கத்திலே அந்த மேடையிலே இவர், இந்த ஸ்பர்ஜன் என்பவர், இவர் நின்று கொண்டார். நண்பரிடம், நீ இந்த அரங்கத்திலே ஒவ்வொரு இடமாக நின்று நான் பேசுவது தெளிவாக கேட்கிறதா என்று நீ சோதி தெரிய வேண்டும் என்று சொன்னார். ஏனெனில் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஒலி அமைப்புகள் கிடையாது. எனவே இவரும் சரி என்று சொல்லிவிட்டு இவர் பேச ஆரம்பிக்கின்றார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் 1:29 வசனம். அப்படி பலமுறை இதை திருப்பி திருப்பி இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய நண்பரும் நடுவிலிருந்து கேட்கிறார், அடுத்து ஓரமாக நின்று கேட்கிறார், அடுத்து அந்த பக்கம், இப்படி இடம் மாறி மாறி எல்லா இடத்திலும் அந்த அரங்கம் முழுவதும் கேட்கிறதா என்று அவர் சோதி தருகிறார். இவரும் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார், இதோ கடவுளின் செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். சரி, எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு, நான் பேசுனது சரியா கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி நண்பரிடம் கேட்டார். அவரும், ஆம் சரி, 100 விழுக்காடு முற்றிலும் தெளிவாக, நீ அருமையாக நீங்கள் பேசியது கேட்டது என்று அவர் சொன்னார். எங்க நான் பேசினதை சொல்லு பார்ப்போம். இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். சார், வெரி குட், நம்ம சோதனை டெஸ்ட் முடிஞ்சிட்டு அப்படின்ட்டு அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க வெளியே திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த அரங்கத்தினுடைய மேலே இருந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா மறுநாள் நிகழ்ச்சி, அப்போ நிறைய ஏற்பாடுகள்லாம் செய்யணும். மேலே இருந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இவர் சொன்ன இந்த வார்த்தை யோவான் 1:29 இந்த நற்செய்தி வாசகம், அதை வாஸ்தவம், அது அந்த வார்த்தை இவரை கவர்ந்தது. ஏன்னா இவர் பயங்கரமான பாவி, நிறைய குற்றங்கள் புரிந்தவர். அப்ப அவர் நினைச்சாரு, நம்ம இவ்வளவு பெரிய பாவி, நம்ம பாவத்தை போக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்ட்டு. அப்ப அவர் யாரு? அப்போ நான் அந்த பாவத்தை போக்க விரும்புறேன் அப்படின்ட்டு இவர் பின்னாடி போறாரு. இந்த மறையுரையாளர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பின்னாடி போய் கேட்டு, அதன் பிறகு திருமுழுக்கு பெற்று பாவ சங்கீதனம் செய்து நல்ல ஒரு புது வாழ்வு படைத்த ஒரு நல்ல ஒரு சிறப்பான மனிதராக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம். இந்த நற்செய்தியிலே சொல்லப்பட்டதை போல, இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி ஆட்டுக்குட்டிகள் பழைய ஏற்பாட்டிலே எதற்காக பயன்படுத்தப்பட்டது? பாவம் போக்கும் பலி பொருளாக அது கருதப்பட்டது. விடுதலை பயணம் 29ஆம் அதிகாரம் 38லிருந்து 42 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, எருசலேம் ஆலயத்திலே காலை மாலை 2 வேளைகளிலும் ஆடுகள் பலியிடப்படும், பாவ பரிகார பலியிடப்படும். எல்லாருமே ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவாங்க. அப்போ குரு ஆட்டு மேலே கை வச்சு அவங்க பாவத்தை நினைச்சு அறிக்கிட்டு அது வெட்டப்படும். அப்போ மற்றவர்கள் செய்த பாவத்திற்கு பலியாக, பாவம் செய்வதர் இன்னொருவர், பலியேற்பவர் இந்த ஆட்டுக்குட்டி, இந்த செம்மறி ஆடு. இந்த செம்மறி ஆடு சாதுவானது, எதுவுமே அறியாதது. அதனால அது அந்த பாவம் போக்கும் பலியாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் மத்தியிலே வழக்கமாக இருந்தது. இதை நாம் இன்னும் ஆழமாக பார்த்தால் லேவியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. லேவியர் 14:12.
கிடா குட்டிகளை கொண்டு வந்து குற்றம் நீக்கும் பள்ளியாக ஒப்பு கொடுப்பார். 21வது வசனம். முடியாதவர்கள் ஒரு கிடா குட்டி, மற்றவங்க 3 ஆடுகள் கொண்டு வர வேண்டும். அது செலுத்த முடியாதவங்க ஒரு கிடாய். அதே போல 24வது வசனத்திலும் பார்க்கிறோம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம பார்க்கிறோம். அப்போ மனுஷர் செய்த பாவத்திற்கு இந்த ஆட்டுக்கிடாய்கள் பலியிட்டது மூலமாக பாவங்கள் போக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்து தான் பழைய ஏற்பாடு யூதர்கள் மத்தியிலும் அதுதான் இருந்துச்சு. அதான் அந்த பலி கிடாய்கள், பாவ பரிகார பலி. மக்கள் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக இந்த ஆடு, ஒண்ணும் அறியாத ஆடு பலியிடப்பட்டது. அப்ப இயேசுவை அந்த ஆட்டுக்கு ஒப்பிடுறாங்க. செம்மறி இயேசு, இந்த செம்மறி, இந்த ஆட்டுக்குட்டி. இயேசுவும் அதே போல எந்த தவறும் செய்யல. ஆனால் இயேசுவும் நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக பலிகடாவாக இயேசு ஆட்டுக்குட்டியாக சொல்லப்படுகிறார். அப்ப இயேசு யார், மெஸ்ஸியா யார் என்று திருமுழுக்கு யோவான் என்ற நற்செய்தியிலே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளம் தான் என்னது? செம்மறி ஆடு. இயேசு கிறிஸ்து யார்? உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி ஆடு. அப்ப இயேசுவை அறிமுகப்படுத்தி அடையாளம் செய்கின்றார் செம்மறி ஆடு வடிவத்திலே. சரி, இப்ப உலகின் பாவம் போக்குபவர் அப்படின்னு நாம சொல்றோம். உலகின் பாவம் போக்குபவர், இதுல 2 அர்த்தம் இருக்கிறது. பாவத்தை போக்குபவர், முழுவதுமாக முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து பாவத்தை எடுத்து விடுவது, பாவத்தை நீக்கி விடுவது, பாவத்தை அப்புறப்படுத்தி விடுவது. டேக்கிங் அவே ஆஃப் த சின்ஸ், டேக் அவே, கம்ப்ளீட்டாக எராடிகேஷன், அடியோடு ஆணிவேரோடு அழித்து விடுவது. எலிமினேஷன், கம்ப்ளீட்டாக அப்படி டெலீட் பண்றது. என்ன ஒரு அர்த்தத்துல உலகின் பாவம் போக்குபவர் அப்படின்னா, இன்னொரு அர்த்தத்துல மக்கள் செய்த பாவங்கள், தவறுகள், குற்றங்கள் அதை தன்மேல் சுமந்து கொள்வது. தன்மேல் சுமந்து கொண்டார் இயேசு. டேக் அப் த சின்ஸ். அப்ப மக்களுடைய பாவங்களை இவர் தன்மேல் சுமந்து கொள்கிறார். அந்த குற்றப்பழி இவர் ஏற்கிறார். அந்த பாவத்துக்கு பரிகாரமான தண்டனையை ஆண்டவர் இயேசு ஏற்கிறார். சரி, இப்ப இந்த 2 இருக்கு, டேக் அவே, டேக் அப். இதுல எதை எடுத்துக்கொள்ளலாம்? முதல்ல சொன்னதா, 2வது சொன்னதா? ஆண்டவர் இந்த உலகின் பாவங்களை போக்குவர் அப்படிங்கிறதுக்கு எதை எடுத்துக்கொள்ளலாம்? முதலாவது முற்றிலுமாக நீக்கி விடுவது. இந்த உலகத்துல எதுவுமே கம்ப்ளீட்டா எராடிகேஷன், டெலிட் பண்ணிடுறது கம்ப்ளீட்டா. இல்ல 2வது எப்படி, நீங்களே சொல்லுங்க பாப்போம். 2வது, நாம செய்த பாவத்துக்கு ஆண்டவர் அதை அவர் தன்மேல் சுமந்து கொண்டார். சொல்லுங்க பாப்போம். உள்ள ஆள் இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவதா 2வதா? இந்த உலகின் பாவங்களை போக்குவர் அப்படிங்க நாம எப்படி புரிந்து கொள்வது? முதல் நிலையில புரிந்து கொள்வதா, 2வது நிலையா? முதல் நிலையா? முதல் நிலை இல்ல. இன்னைக்கு எல்லாம் தவறு, தீமைகள் இருக்குதா உலகத்துல? முற்றிலும் அதை போக்க முடியாது. தீமைகள் அது இருந்துகிட்டு தான் இருக்கும், அதை அழிக்கவே முடியாது. 2வது நிலை. அப்போ நாம செய்த பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், தன்மேல் சுமந்து கொண்டார். டேக் அப். எசாயா 53:4-5. எசாயா 53:4-5. மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை, நாம் செய்த குற்றங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நாம நினைக்கிறோம் அவர் ஐயோ ஒடுக்கப்பட்டாரே, சிறுமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. நம் குற்றங்களை அவர் சுமந்து கொண்டார், நமது தீச்செயல்களுக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. நம் பாவங்களை அவரே சுமந்தார், சிலுவையில தனது உடல்ல அவர் ஏற்றுக்கொண்டார். லேவியர், இது அருமையாக இதை விளக்குவதற்கு பாருங்கள். லேவியர் 16ஆம் அதிகாரம் 21-22. லேவியர் 16:21-22.
ஆட்டுக்குட்டி மீது ஆரோன் தலைமை குருவாக இருந்தார்ல, அவர் அந்த கைகளை வைக்கிறாரு. வச்சு அப்போ இஸ்ரேல் மக்களுடைய எல்லா பாவங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் தலை மீது சுமத்தி அந்த அப்போ மக்களுடைய எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டுக்குட்டி மேல தலை மேல சுமத்துறாரு. சுமத்திட்டு அந்த ஆட்டுக்குட்டியை ஆள் வச்சு நீ எங்கேயாவது போய் கண்ணு காணாத இடத்துக்கு பாலைவனத்துக்கு கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்றார். அந்த ஆடு அவர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு தனிமையான ஒரு இடத்திற்கு செல்லும். பாத்தீங்களா? சரி, அப்போ அந்த ஆட்டுக்குட்டி செம்மறி ஆடு தான் மக்களுடைய பாவங்களை சுமக்கும். அதே போல இங்கு யாரு செம்மறி, யார் பாவங்களை சுமக்கிறாரு? இயேசு கிறிஸ்து, மெஸ்ஸியா. அப்ப மெஸ்ஸியா யார் அப்படிங்கிறத திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு அடையாளப்படுத்துறார். அவர் செம்மறி, அவர் பெரிய ஹீரோ இல்ல, பெரிய மாய மந்திர ஜாலம் செய்யக்கூடியவர் அல்ல, பெரிய அரசர் அப்படிங்கிற மாதிரி மகிமையான அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு செம்மறி. என்ன, அவர் மற்றவங்களுக்காக பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டவர் தான் மெஸ்ஸியா, வரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார், அறிமுகப்படுத்துகிறார் திருமுழுக்கு யோவான். அப்ப இந்த ஆடு போக்கு ஆடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த தலைப்பை பாருங்க, மேல ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு? போக்கு ஆடு. போக்கத்தவனே என்ன, வேற போக்கே கிடையாது. அப்போ இந்த ஆடு பொதுவாக என்ன ரொம்ப சாதுவா இருக்கும். என்ன, மக்கள் செய்த பாவங்களை இது ஏற்று. அதே போல ஆண்டவர் இயேசுவும் எஸ்ஐயா 63, 49, 43 அதிகாரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த துன்புறும் ஊழியர் பற்றி அருமையாக சொல்லப்படுகிறது. அவர் ஆட்டுக்குட்டி போல என்ன வெட்டுவதற்கு இழுத்து ஆட்டுக்குட்டி போல இழுத்து செல்லப்பட்டார். அவர் வாய் திறக்கவே மாட்டார் அப்படியே. அப்ப பாருங்க, அப்ப இயேசு யார் அப்படின்னா இதுதான், ஒரு ஆட்டுக்குட்டியை போல சாதுவாக மிருதுவாக எல்லா மற்றவங்க செஞ்ச பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு தான் வருத்தப்பட்டார், தான் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். இதுதான் மெஸ்ஸியா, இதுதான் கிறிஸ்து, இதுதான் அப்படிதான் உலகத்தின் பாவங்களை மீட்பதற்காக வந்தார் என்பதை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார். மெஸ்ஸியா யார் என்று அருமையாக சுட்டி காட்டுகிறார். ஜெர்மனி நாட்டிலே எவர்டன் என்ற ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய மேற்புற உச்சியிலே ஒரு அருமையான கல் சிற்பம் ஒன்று இருந்தது. அது ஆட்டுக்குட்டி, அந்த சிற்பம் செம்மறியாடு. அப்ப அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த ஆலயத்திலே அந்த கல் வேலை செய்யக்கூடிய சிற்பி மேலே இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார், கயிறு கட்டி நின்று வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிற்பம் செதுக்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த கயிறு அருந்து விட்டது, அப்படியே கீழே விழுகிறார். அந்த நேரமாக வந்த நிறைய ஆடுகள் வந்து கொண்டிருந்தது, அதிலே ஒரு ஆட்டின் மேல் விழுந்தார். இவர் பிழைத்து கொண்டார், ஆடு இறந்து போய்விட்டது. எனவே தன் உயிரை காப்பாற்றிய இந்த ஆடின் நினைவாக அவர் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கல் சிற்பத்தை மேலே அவர் செதுக்கி வைத்தார். இதே போலத்தான் ஆண்டவர் இயேசு நாம் மீட்க பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் கொடுத்தார். ஒரு செம்மறி ஆடு போல இருந்தார். இதுதான் மெஸ்ஸியா. எனவே இந்த நாளிலே நமக்கு தெரிகின்ற பாடம் அதுதான். நாம் நமது அன்றாட வாழ்க்கையிலே இந்த செம்மறி ஆடுகளை போல இருக்க வேண்டும் என்று இறைவன் இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார். நான் ஒரு செம்மறி ஆடாக இருக்கிறேனா? இப்போ புனித அசிசியார் சபையை சார்ந்த துறவிகள் 2 பேர் ஒரு ஊருக்கு போதிக்க செல்கிறார்கள், மறையுரை ஆற்றுகிறார்கள், நற்செய்தி அறிவிக்கிறார்கள், மக்கள் கல்லெறிய பார்க்கிறார்கள். அப்பொழுது 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, யார் ஃபர்ஸ்ட் ஓடுறது அப்படின்ட்டு தான் நாம நிற்போம். ஆனால் அந்த 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா போட்டி போடுறாங்க. எதுக்கு போட்டி போடுறாங்க? அந்த கல் ஏன் மேலே படணும் அப்படின்ட்டு. நான் நிற்கிறேன், நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு இவர் முன்ன போய் நிற்கிறார். என்ன ஒருத்தர், இல்லை நான் வாங்கிக்கிட்டேன் அந்த கல்லறிய, இல்லை நான் வாங்கிக்கிட்டேன் பாருங்க சார். அப்படி இதுதான் உண்மையான செம்மறி ஆடுகளாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. அடுத்து நாம் யோசிக்கும் பொழுது, நமது துன்பங்களை, நமது வியாதி வருத்தங்களை, நமக்கு ஒரு மோசமான ஒரு வியாதி, பெயர் சொல்ல முடியாத ஒரு வியாதி வந்திருக்கு, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த வியாதியை ஆண்டவரே மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க, இந்த பூமிக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு தான் செம்மறி ஆடு. நாம என்ன நினைப்போம், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னை விட டபுள் மடங்கு அவன் படணும் கஷ்டம், என்ன மாதிரி துன்பப்படுத்தலாம் அப்படின்ட்டு தான் நாம நினைப்போம். அப்ப செம்மறி ஆடு அப்படின்னா
மற்றவர்கள் அப்போ நான் கஷ்டப்பட்டாலும் நீ கஷ்டப்படக்கூடாது, நீ படுற கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில நேரத்தில் சிலர் பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்து விட்டுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேணும். ஆனால் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, வேற வழி இல்லை. அப்போ அந்த அவர் செய்த துரோகத்திற்கு தண்டனை அனுபவிப்பதற்காக நான் செல்ல முன் வருகிறேனா ஒரு செம்மறி ஆடாக? அப்படி இருக்கும் பொழுது அவனும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்படும். அப்போ இதுதான் செம்மறி ஆட்டுக்கான ஒரு தன்மை. அதே போல் நாம் சில நேரத்தில் சில காரியங்களை, சில குற்றங்களை செய்திருக்கே மாட்டோம். நம்ம மேலே வீணான பழி சுமத்தப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அப்படிதான், எந்த குற்றமும் செய்யலை இயேசு. அவர் மீது வீணான பழி சுமத்தப்பட்டது. செம்மறி ஆடு போல அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே இதுதான் உண்மையான செம்மறி ஆடுகளாக நாம் வள பெற வேண்டும். இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்று சொல்வார்கள். அவர் அமெரிக்காவிலே அந்த இனவெறி மிகவும் மோசமாக இருந்தது. அந்த கருப்பின மக்களை மனிதர்களாக மதிக்கப்படவில்லை. அவருடைய உரிமைகள் எல்லாம் எதுவுமே இல்லை. எனவே அதற்காக போராடியவர், உரிமைகள் காக்கப்பட வேண்டும், மனிதம் மேம்பட வேண்டும் என்று போராடியவர். கடைசியில் அந்த மக்களுக்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். எத்தனையோ புனிதர்கள் மறைசாட்சிகளை பார்க்கிறோம். மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மக்கள் நல்வாழ்வு வள வேண்டும், தன் உயிரை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு செம்மறி ஆடுகளாக. எனவே நாமும் செம்மறி ஆடுகளாக இருக்க வேண்டும். எனது குடும்பத்திலே, எனது சுற்று வட்டாரத்திலே, நான் இருக்கின்ற பகுதிகளிலே பிறருக்காக என்னையை தியாகம் செய்கிறேனா? பிறருடைய சுமைகளை, கஷ்டங்களை நான் தாங்கிக் கொள்கிறேனா? அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். பவுலடியார் கலாத்தியர் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6:2 ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13 கொலோசியர் 3:13 ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் பற்றி ஒருவர் ஏதாவது வழக்கீடு இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இதோ கடவுளின் செம்மறி ஆட்டுக்குட்டி. எனவே இந்த செம்மறி ஆடுகளாக, ஒரு சாதுவானவர்களாக, சுமை தாங்கியாக, பிறருக்காக நம்மையே தாரை வார்த்து கூடியவர்களாக மாற வர வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.
அமைதிக்காக. திருத்தூதர் பவுலின் திருவுரைப்படி கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பெற்று புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உம்மை உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தினோம் என்ற இறை வாக்கிற்கு ஏற்ப நற்செய்தியின் ஒளியை உலகமெங்கும் பரப்பிட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக உலகின் பாவத்தை போக்க வந்த செம்மறியே, போர்களாலும் வன்முறைகளாலும் தவிக்கும் இவ்வுலகிற்கு உமது அமைதியும் அருளும் கிடைக்க செய்தலும். எம் இந்திய தேசத்தை ஆளும் தலைவர்கள் சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி ஆகிய விழுமியங்களை காத்திடவும், மக்கள் அனைவரும் ஒரே தாய் மக்கள் என்ற உணர்வோடு சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காக, எளியோரின் துணையே, குடும்ப பாசமின்றி தவிப்போர், வாழ்வை இழந்த இளையோர், தனிமையில் வாடும் முதியோர் மற்றும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அனைவரும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பெற்றவன் என்ற உத்வேகத்துடன் தங்கள் வாழ்வில் வெற்றி பெற துணை நிற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுப்பாளர்களுக்கான எனக்கு பின் வருபவர் என்னிடம் முன்னிடம் பெற்றவர் என்று திருமுழுக்கு யோவானின் மனத்தாழ்மையை எமக்கு தந்திரள திரு அவை சமுதாயம் மற்றும் நிறுவனங்கள் பொறுப்பு வசிப்பவர்கள் தங்கள் முன்னிலைமையில் இறைவனையும் பிறரையும் முன்னின்படுத்தி பணியாற்ற தந்திர பெற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு சமூகத்திற்காக இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற வார்த்தைகளை எம் வாழ்வின் தாரக மந்திரமாக கொள்ளச் செய்தருளும். சொல்லில் மட்டுமல்லாமல் செயலிலும் எம் கடமைகளில் சீரிய முறையில் ஆற்றி எங்கள் இறை பற்றையும் நம்பிக்கையும் வாழ்க்கை சாட்சியங்கள் மூலம் வெளிப்படுத்த வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்று எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பக்கம் எண் 88. பக்கம் எண் 88.
மானை பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரிய நிலைமருவோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சாமிநாதர், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்களுடைய வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருடும் இரத்தம் என்னை காத்து முடியல் வாழ்வளிப்பதாக.
இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் மரியாயின் சேனையினர், அடுத்த வாரம் சிறப்பிப்பவர்கள் மாதா சபையினர். இந்த வார அன்பை கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: சாமிநாதர் அன்பியம் திரு ரொசாரி ரோஸ்மேரி அவர்கள் இல்லம், அந்தோணியார் அன்பியம் திரு அலாசியஸ் தனசிலி அவர்கள் இல்லம், ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு ஞான சுதாகர் ரீட்டா அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். இன்று மாலை 6:15 மணிக்கு நமது ஆலயத்தில் நற்செய்தி கூட்டம் நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி ஞாயிறு காலை 6 மணிக்கு நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை கண்ணாண்டி விளையிலே திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு கண்ணாண்டி விளையிலே திருப்பலி நடைபெறும். வருகின்ற வாரம் வியாழக்கிழமை 22ஆம் தேதி கொத்தலேறு விளை தூய் அந்தோணியார் ஆலயத்திலே காலை 7 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வரும் வியாழன் காலை 7 மணிக்கு கொத்தலேறு விளை அந்தோணியார் ஆலயத்திலே கொடியேற்றம் நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தின் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் எண் 314. பக்கம் எண் 314.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பெயரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசு மரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவச் செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.